வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என் பையனுக்கு பிறந்தநாள் வருது, அதுக்காண்டி ட்ரெஸ் எடுத்துகிட்டு கண்ணாடி வாங்கலான்ட்டு அப்படியே கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் கொஞ்சம் வாங்கலான்ட்டு ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்க போகிறோம். அப்படியே நீங்களும் எங்கள் கூட வந்து எவ்வளோ ரேட்டு, எப்படி இருக்குது கடை, இது ஒர்த்தா இல்லையா, இல்லை அதிக விலையா கம்மியான விலையான்னு கொஞ்சம் பாருங்கள். பிடிச்சிருந்தா நீங்களும் போய் இங்கே பர்ச்சேஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நேராக நாங்கள் போத்தீஸ் தான் போகலான்ட்டு போகிறோம். அதுக்கு முன்னாடியே கண்ணாடி வாங்கிட்டு அப்படியே போத்தீஸ் போகலான்ட்டு போய்கிட்டு இருக்கோம். கண்ணாடி வந்து நாங்கள் லென்ஸ் கார்ட்டில் தான் வாங்கியிருக்கோம். இப்போ செக் பண்ணி கண்ணாடி வாங்கிட்டு நாங்கள் நேராக போத்தீஸ் போயிருக்கோம். இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எப்படி இருக்குது என்னென்னு நீங்களும் கொஞ்சம் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. நாங்கள் கண்ணாடி வாங்கிட்டு தான் போத்தீஸ் போயிருக்கோம். 2 கண்ணாடி வாங்கியிருக்கோம். ரேட் என்னென்னு நீங்கள் முழுமையாக பாருங்கள். அந்த வீடியோ கடைசியில் நான் சொல்கிறேன் ரேட் என்னென்னு. பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இந்த போத்தீஸ் வந்து சென்னை சில்க்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஜிஆர்டி, சென்னை சில்க், இந்த பக்கம் வந்தால் நல்லி, குமரன், இந்த கடைங்க பக்கத்தில் இருக்க போத்தீஸ்க்கு தான் போயிருக்கோம். நிறையா கலெக்ஷன் இருக்குது. நீங்கள் யூனிஃபார்மாக நிறையா ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுக்கணும்னா கூட நீங்கள் மொத்தமாக ஒரே இடத்துல வந்து வாங்கிக்கிறலாம், ரொம்ப நல்லாயிருக்கு. சில்க் காட்டன், பட்டு புடவை எல்லாமே இங்கே ஒரே கடையில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இங்கே ஒரே கடையில் கிடைக்கும், ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ கடை என்ட்ரன்ஸ்லேயே இந்த பாருங்கள், சில்க் காட்டன், ஃபேன்சி சேலைங்க, நல்லா பியூர் காட்டன், எம்ப்ராய்டிங் சேலை, பூனம் சேலை, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது மாதிரி ஒரு சேலையிலே நிறையா கலராக விதவிதமாக இந்த மாதிரி நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. மாடியில் வந்து ஸ்டோன் வச்ச சேலைங்கள்லாம் இருக்குது. நீங்கள் கீழே உடனே நீங்கள் இங்கே வந்து முன்னாடியே எடுத்துகிட்டு கூட போகலாம். முன்னாடியே இந்த இவ்வளோ கலெக்ஷன் இருக்குது பாருங்கள். காட்டன்லேயே நிறையா கலெக்ஷன் இருக்குது. செட்டிநாட்டு கலெக்ஷன் அந்த மாதிரி நிறையா இருக்குது. துணிக்கு ஏற்ற மாதிரி ரேட்டும் இருக்குது. நீங்கள் 1000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா பாக்ஸு ஃப்ரீ, இந்த மாதிரி ஆஃபர் கூட கொடுக்குறாங்க. இந்த டயத்தில் வாங்குறப்ப 1000 ரூபாய்க்கு மேலே எடுக்கணும் பர்ச்சேஸ் பண்ணால். என் பையன் பிறந்த நாளுக்கு இந்த ட்ரெஸ்ஸு தான் எடுத்திருக்கோம். நிறையா கலர்ஸ் இருந்துச்சு. எல்லா கலரும் உன்கிட்ட இருக்குது. ஒரே மாதிரி எப்போவுமே எடுக்கிற மாதிரியே இருக்குது ட்ரெஸ்ஸுங்க. புதுசாக வேறு எதாவது இருக்குதுன்னு பார்த்தா காஸ்ட்லியாக இருக்குது. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. நமக்கு ஏற்ற மாதிரி பர்ச்சேஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்து எடுத்திருக்கோம். இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவனுக்கும் பிடிச்சிருந்துச்சு, எனக்கும் பிடிச்சிருக்குன்ட்டு எடுத்திருக்கோம். உங்களுக்கும் பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள். இப்போ போத்தீஸில் ட்ரெஸ் எடுத்து முடிச்சுட்டு இப்போ நேராக போகிறோம். நேராக போனால் இதை ஒரே ரோட்டில் இன்னொரு போத்தீஸும் இருக்குது. அதுக்கு முன்னாடியே செல்வரத்னம் இருக்கும். அதில் ரைட் கட் பண்ணோம்னா ரங்கநாதன் தெரு வரும். அதில் போய் நமக்கு தேவையான கொஞ்சம் வீட்டுக்கு உபயோகமான பொருளெல்லாம் கொஞ்சம் எடுக்கலாம்ன்ட்டு போய்கிட்டு இருக்கோம். ஏன் இந்த கடைக்கு அடிக்கடி வர்றோம் அப்படின்னா, இப்போ நான் 100 ரூபா எடுத்துகிட்டு வந்தேன்னா இங்கே 3 பொருள் வாங்கிடலாம். நம்ம 100 ரூபா எடுத்துகிட்டு போனால் கூட மற்ற கடைகளில் ஒரு பொருள் கூட வாங்க முடியாது, அதுக்கு அதிகமாக வரும். இல்லைன்னா ஒரு பொருள் மட்டும்தான் வாங்க முடியும், அந்தளவுக்கு தான் இருக்குது ரேட்டுங்க. அதனால் கொஞ்சம் இந்த கடைகளில் பொருளும் நல்லா இருக்குது. ஒரு 2-3 பொருள் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு இங்கே அடிக்கடி நாங்கள் வந்து வாங்குகிறோம். நல்லா இருக்குது. ஆனால் பொருளும் நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். இப்போ நான் ரங்கநாதன் தெருவுக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த சரவணா, ஜெயச்சந்திரன் எல்லாமே இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும்ட்டு இப்போ இந்த சரவணா ஸ்டோருக்குள்ளே போகிறோம். 100 ரூபா பாத்திரமே ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். இந்த தட்டு, அந்த மாதிரி டம்ளரு, இந்த மாதிரி 3-4 பொருள் சேர்ந்த மாதிரி கத்தி, கரண்டி, இந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஆனால் பொருளும் நல்லா ஒர்த்தாக இருக்குது. ரொம்ப லேசாலாம் இல்லை, வெயிட்டாக தான் இருக்குது, கொஞ்சம் திக்காக இருக்குது. நல்லா யூஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி கல்யாணங்களுக்கு கூட பொண்ணுக்கு நீங்கள் சீர் கொடுக்குறோம்னா இங்கே வந்தீங்கன்னா பித்தளை பொருள் எல்லா பொருளுமே இங்கே நீங்கள் ஒரே இடத்துல நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். பழைய பொருளையும் எடுத்துக்கிறாங்க, நீங்கள் புதுசாகவும் வாங்கலாம். எல்லாமே ஆஃபர்லேயும் இருக்குது. இந்த மாதிரி 100 ரூபா பாத்திரமே பாருங்கள். பாக்ஸுங்க, சிக்கன் இந்த மாதிரி மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் பொரிக்கிறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸுங்க, லஞ்சு பாக்ஸு, வாட்டர் பாட்டிலு, உப்பு ஜாடி. இந்த உப்பு ஜாடி கூட நான் 100 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன், இங்கே தான் எடுத்தேன். இப்போ வந்தீங்கன்னா தட்டெல்லாம் பாருங்கள், 100 ரூபாய்க்கே நல்லா பெரிய பெரிய தட்டுங்கள்லாம் இருக்குது. சின்னதாக வாங்கினோம்னாலும் வாங்கலாம். கிண்ணங்க, காய்கறி கட் பண்ணுறது, கத்தி, பாத்திரம் துலக்கிற நார்,
அந்த ப்ரெஸ்ஸு, ஸ்பூனு எல்லாமே ஒரு 4, 5 சேர்ந்த மாதிரி சோப் ஐட்டம், அந்த பீரோவில் வைக்கிறப்ப அந்துருண்டை அந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள். தட்டு, கிண்ணம், லஞ்சு பாக்ஸு, பிளாஸ்டிக்கில் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து ஒரு மஞ்சள் நீராட்டு விழா வச்சா கூட மஞ்சள் குங்குமம் வச்சு வெத்தலை பாக்கெல்லாம் கொடுக்குறதுக்கு வந்தீங்கன்னா அப்படி செட்டாகவே விற்குங்க. எல்லாமே கிடைக்கும். பண்டிகை டயத்தில் இப்போ வந்து ஆடி மாதம் வருது. நீங்கள் இந்த மாதிரி கோயில் திருவிழாவுக்கு கூட வந்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாமே இங்கே விளக்கு பாத்திரம், சாம்பிராணி, பஞ்ச பாத்திரம் அத்தனையுமே மொத்தமாகவே கிடைக்கும். ஸ்டீலில் வந்து வாங்குறதுனாலும் வாங்கலாம், பித்தளையில் வாங்குறதுனாலும் வாங்கலாம். பொங்கல் வைக்கிறதுக்கு ஆடி மாதத்துக்கு பொங்கல் பாத்திரம்லாம் இங்கே ரொம்ப கம்மியாகவும் இருக்குது. வெங்கலத்துலேயும் இருக்குது. 250 ரூபா அதோடைய ரேட்டு. தண்ணியை வந்து நம்ம கையில் புளிய தேவையில்லை, அப்படியே சுற்றி விட்டாலுமே அது புளிஞ்சிரும். ஈஸியாகவும் இருக்குது. நீங்கள் எப்போ வாங்குறதுன்னா 40 ரூபாயிலேருந்து இருக்குது. அதுக்கு மேலே ரேட்டு அதிகமாகவும் இருக்குது, கம்மியான ரேட்டில் இருக்குது. ஸ்டிக் இல்லாமல், ஸ்டிக்கோடு வாங்கினா அதிகமாக இருக்கும், 150 ரூபா அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி மேட்டு வந்து 30 ரூபா, 35 ரூபா, 40 ரூபா அதுக்கு மேலே அந்த ரேட்டில் தான் இருக்குது. நல்ல பொருள் நல்லா இருக்குது. இந்த பாத்திரம் துலக்கிற கம்பியோட 100 ரூபா. இது வந்து பால் பாத்திரம், டைல்ஸில் ரொம்ப அழுக்காக இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப பிரியாணி பாத்திரம்லாம் தேய்க்கிறதுக்கு பளிச்சுன்னு போயிடுறது. இது அதுக்காண்டி வாங்கியிருக்கு. சிங்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன ப்ரெஸ்ஸு, முறம் வந்து 40 ரூபா தான். மேட்டெல்லாம் கலர் கலராக இருக்குது, கிளாத்தும் நல்லா இருக்குது. நான் வந்து மேட்டு தான் எடுத்திருக்கேன். இந்த ஈரத்தில் வந்தால் கூட வழுக்காமல் இருக்கிற மாதிரி 195 ரூபா இந்த மேட்டு. துணியில் வந்து கிச்சனில் தான் போட்டுக்கிட்டு நம்ம சமைக்கிறப்ப ஈரமாகச்சுன்னா துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த கிளாத்து வெறும் 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி கிளாத்து நல்லாயிருக்கு. ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் நிறையா பக்கெட்டு எல்லாமே ஃபேன்சி ஐட்டம் அத்தனையும் கிடைக்கும். நம்மளுக்கு பிடிச்சதை எடுத்துக்கிடலாம். ரேட்டும் நல்லா கம்மியாக தான் இருக்குது. இந்த மாதிரி சோஃபா செட்டெல்லாம் சும்மா சாதாரணமாக இருக்குது இங்கே இருக்குது. கொஞ்சம் நல்லா ஒர்த்தாக இருக்கிறதெல்லாம் இன்னொரு கடை இருக்குது. இதே மாதிரி கட்டில், பெட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் போனீங்கன்னா இன்னொரு சரவணா இருக்குது, அதில் ரொம்ப நல்லாயிருக்கு. இது சாதாரணமாக இருக்குது. இந்த சோஃபா கட்டிலெலாம் அர்ஜென்ட்டுக்கு நீங்கள் வாங்கிட்டு வரலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து மேட்டெல்லாம் பாருங்கள், கலர் கலராக இருக்குது. இதெல்லாம் பிடிச்சி நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த பக்கம் போனால் பக்கெட்டு, பிளாஸ்டிக் தட்டு, கண்ணாடி தட்டு, ஜாடிங்க, உப்பு ஜாடி, கரண்டி எல்லாமே. இப்போ லைட்ரு ஒன்று எடுத்திருக்கேன், 73 ரூபா தான். அதுவும் நல்லாயிருக்கு. ஏற்கனவே நான் ஒன்று வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா தான் இருக்குது. 1 வருஷம் வருது, நல்லா உழைக்குது. இந்த இருக்குது பாருங்கள், ஜாடியிலே எத்தனை வகை இருக்குது பாருங்கள். ஊறுகாய் ஜாடி, உப்பு ஜாடி, நீங்கள் இந்த விதவிதமாக கலர் பார்த்து எடுத்துக்கலாம். அந்த பக்கம் கண்ணாடி கிளாஸு, நீங்கள் வந்து கண்ணாடி கிளாஸ்லேயும் இருக்குது, பிளாஸ்டிக்லேயும் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. தட்டுங்களும் அது மாதிரி பிளாஸ்டிக்கு, கண்ணாடி தட்டு, இந்த ஐட்டம் ஃபுல்லாக இருக்குது. நம்ம உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் ஒரு 1000 ரூபா, 2000 ரூபா எடுத்துகிட்டு போனால் கூட நிறையா பொருள் வாங்கிட்டு வந்துடலாம். மற்ற கடைங்களுக்கு போனீங்கன்னா பொருள் கம்மியாக இருக்கும், ரேட்டு தான் அதிகமாக இருக்கும். என்னடா வந்தோம் அதிகமான ரேட்டாக இருக்கேன்னு மனசு வருத்தத்தில் போகாமல் நீங்கள் இந்த மாதிரி இந்த கடைக்கு வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். வந்து பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ என்னென்ன வாங்கியிருக்கோம்னோ உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த மேட்டு தாங்க வாங்கியிருக்கோம். இது வந்து 195 ரூபா. இந்த துணியில் இருக்கிறது வந்து 40 ரூபா, 45 இந்த மாதிரி ரேட்டில் தான் வாங்கினோம். முறை வந்து 40 ரூபா, லைட்ரு வந்து 73 ரூபா. மாப்பு வந்து ஒரு 250 ரூபா. இந்த மாப்பு தான் வாங்கியிருக்கு. இதை விட கம்மியான ரேட்லேயும் இருக்குது, 150 ரூபா, 119 ரூபா அந்த மாதிரி இருக்குது. ஜாடி, உப்பு ஜாடி வந்து 100 ரூபா தான். எது எடுத்தாலும் 100 ரூபா தான். இந்த கம்பி வந்து அதே மாதிரி 100 ரூபா தான். இந்த ரேட்டில் தான் வாங்கியிருக்கோம். பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். என் பையனுக்கு வந்து கண்ணாடி வாங்கிட்டு வந்து காட்டுறோம்னு சொன்னல, ரேட் என்னென்னு சொல்கிறோம்னு சொல்லியிருந்தேன். பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குன்னு பாருங்கள். இந்த 2 கண்ணாடி தான் வாங்கியிருக்கேன் 2 பசங்களுக்கும். எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அவங்களுக்கு பிடிக்கிறதே ரொம்ப முக்கியம். அதனால் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் இந்த கண்ணாடி தான் வாங்கியிருக்கோம். ரேட்டு வந்து 5000 ரூபா ரெண்டுமே சேர்த்து. நிறையா கலெக்ஷன் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா கண்ணை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோ நாங்கள் அடிக்கடி உங்களுக்கு வந்து
என்ன ரேட்டு என்ன ஏதுன்னு நாங்கள் ஒரு விளாக் எடுத்து நாங்கள் அடிக்கடி உங்களுக்கு அப்லோடு பண்ணுறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க.